எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கான்செப்ட். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா சேனல் நம்ம கிரிப்டோ கான்செப்ட் ப்ரைஸ் பேச பற்றி கிரிப்டோ கான்செப்ட் டெக்னிக்கல் ஆன்சர் பற்றி வீடியோ போடுவோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம BTC யூஎஸ்ஐ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெய்லி டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $92,766 இருக்குங்க. ஸோ ப்ரைஸு இங்கே என்ன பண்ணுது அப்படின்றது நம்ம பார்த்தோன்னா, ஸோ ப்ரைஸு இந்த இடத்துலேருந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு புல்லிஷ் மாதிரி ப்ரைஸ் வந்து இந்த இடத்துலேருந்து போயின்னு இருக்குது மேலே. ஓகேங்களா? ஸோ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு இந்த ஏரியா, அதாவது இந்த சப்ளை ஏரியாவில் ப்ரைஸ் வந்து டச் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ நேற்று கேண்டல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பியரிஷ் கேண்டலாக இருந்தால் கூட, ஓகேங்களா? ஸோ நேற்று கேண்டல் நம்மளுக்கு ஒரு பியரிஷ் கேண்டலாக இருந்தால் கூட, ஆனால் கீழே வந்து ஒரு பெரிய விக்கோட கேண்டல் க்ளோஸ் வச்சுருக்கு. சரிங்களா? ஸோ இன்னைக்கு ப்ரைஸ் நம்மளுக்கு இந்த 96,000க்கு மேலே போய் க்ளோஸ் வைக்குமா இல்லைனா ரிஜெக்ட் ஆகுமான்றது நாம் பார்க்கணும். ஓகேங்களா? ஒருவேளை இன்றைக்கி ப்ரைஸ் மேலே போகுதுன்னா, இன்றைக்கி மேலே போகுதுன்னா 96,000க்கு மேலே க்ளோஸ் வைக்க போகிறானா இல்லைனா 96,000க்கு போய்ட்டு ரிஜெக்ட் ஆக போகிறான்றது பார்க்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 96,000 தான் நம்மளுக்கு ஒரு ரெசிஸ்டன்ட் ஏரியா. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பாருங்கள் என்ன நடக்குதுன்றது. ப்ரைஸு இந்த ஏரியாவில் ஒரு கன்சல்டேஷனில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு பேரலல் சேனல். ஓகேங்களா? அதுவும் இப்படி நம்ம பார்த்தோன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் மாதிரி இருக்குது, பியரிஷ் ஃப்ளாக் பேட்டர்ன் மாதிரி இருக்குது. ஸோ இது பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா ப்ரைஸ் வந்து நல்லாவே ஃபால் நடக்கும். சரிங்களா? அதுக்கு இந்த 96,000க்கு மேலே ப்ரைஸ் போயிட்டு அங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆயிடுச்சுன்னா, இந்த ஃப்ளாக் பேட்டர்னோட ரெசிஸ்டண்ட்டுக்கு மேலே ப்ரைஸ் போயிட்டு அங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆயிடுச்சுன்னா ப்ரைஸ் நல்லாவே ஃபால் ஆகும். ஓகேங்களா? ஸோ நல்லாவே ஃபால் ஆகும். ஒரு வேளை, ஓகேங்களா, ஒரு வேளை ப்ரைஸ் நம்மளுக்கு இந்த 96,000க்கு மேலே போகாமல் இதே ஏரியாவிலேருந்து ஃபால் ஆயிடுச்சுன்னா ப்ரைஸ் நம்ம என்ன ப்ரைஸ் எது வைக்க போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது தெரியுங்களா? ஸோ இந்த டிமாண்டை நோக்கி வருவான். இந்த டிமாண்டை தொட்டுட்டு ப்ரைஸ் வந்து மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் இந்த 96க்கு மேலே ப்ரைஸு போயிட்டு ரிஜெக்ட் ஆனான்னா கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் என்ன பண்ணும், இந்த டிமாண்டையும் உடச்சிட்டு கூட போகலாம். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ஈவந்தோ இந்த இடத்துல ஒரு புல்லிஷ் ஃபார்மேஷன் இருந்தால் கூட இந்த இடத்துல ப்ரைஸு ஃபுல்லாகவே வந்து கீழே ஃபுல்லாகவே நிறைய ஸ்டாப் லாஸ் இருக்குது. ஓகேங்களா? அது ட்ரிகர் ப்ரைஸ் மேலேருந்து கீழே ட்ரிகர் ஆயிடுச்சுன்னா அப்படியே கட ரொம்ப ஃபெரோஷியஸாக கீழே வரும். அது மட்டும் இல்லாமல் ப்ரைஸ் ஏன் இந்த இடத்துல கரெக்டாக சஸ்டெயின் ஆகி நின்று இருக்குது, இந்த இடத்துல ஏன் இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகிருக்குது பார்த்தீங்கன்னா, இது வந்து என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து போன மந்த்து கேண்டலோட லோ, இதான் டிசம்பர் மந்த்து அதோட ஹை ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 94,635. ஓகேங்களா? அந்த ஹைக்கு மேலே தான் இவன் என்ன பண்ணியிருக்கான், சின்னதாக வந்து விற்க விட்டு இறக்கியிருக்கான். ஓகேங்களா? விற்க விட்டு அந்த இடத்துல நிற்கிறானுங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கேண்டல் பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் கேண்டலாக இருக்குது. ஆனால் ஆரம்பித்த ஒரு 10 நாளுக்குள்ளே இது மேலே போய் இதோட ஹையை எடுத்துருச்சு. சரிங்களா? மேபி நம்மளுக்கு ப்ரைஸ் ஒரு வேளை இதே இடத்துல சஸ்டெயின் ஆகி நின்னா கூட அடுத்த மந்த்து கேண்டல் வந்து இதுக்கும் ஹைக்கு போய் ரிஜெக்ட் ஆகி ஒரு பியரிஷ் கேண்டலாக வந்ததுன்னா ப்ரைஸ் வந்து கீழே ட்ராப் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ தற்போதைக்கு BTC என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்கு ஏறி இருக்குது. பார்த்தீங்களா? இது வந்து கொஞ்சம் வீக்காக தான் ஏறி இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் ஏறல. ஓகேங்களா? கொஞ்சம் வீக்காக தான் ஏறி இருக்குது. நம்மளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 96,000க்கு மேலே ஒரு வீக்லி கேண்டல் க்ளோஸ் வச்சுட்டு அகெயின் ஒரு புல் பேக் வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த 100,000 ரேஞ்சுக்குள்ளே போகணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நடந்தால் தான் நமக்கு வந்து புல்லிஷ் ஃபார்மேஷன் நடக்கும். இந்த ஏரியாவில் எங்கே ரிஜெக்ட் ஆனாலும் அது டேஞ்சர் தான். ஓகேங்களா? ஸோ BTC தற்போதைக்கு வந்து அந்த நிலைமையில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த இடத்துல வந்து என்ன ரியாக்ஷன்ஸ் நடக்குதுன்றது. ஸோ இந்த இடத்துல நடக்கிற ரியாக்ஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த 96,000க்கு அபோவுக்கு மேலே ப்ரைஸ் போயிடுச்சுன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல நடக்கிற ரியாக்ஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அங்கேருந்து செல்லர் ஸ்ட்ராங்காக வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே 96,000க்கு போகாமல் 80,000க்கு கீழே வந்ததுன்னா அது வந்து ஒரு புல்லிஷ் ஃபார்மேஷன். இப்போதைக்கு ஒரு பியரிஷாக இருந்தால் கூட இன் ஃபியூச்சர் நம்மளுக்கு புல்லிஷ் ஃபார்மேஷன் வரதுக்கு சான்ஸ் இருக்கும். ஆனால் 96,000க்கு மேலே போய் ரிஜெக்ட் ஆகிறான்னு வச்சுக்கோங்களேன், அது புல்லிஷ் மாதிரி தெரியும், ஆனால் அது ஒரு பியரிஷ் ஃபார்மேஷனை நோக்கி போகும். ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது மார்க்கெட்டில் இருக்குது. சரிங்களா?
அதே மாதிரி இன்னொரு சைமல்டேனியஸாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாமினன்ஸு. ஓகேங்களா, டாமினன்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து பிரேக் டவுன் ஆகி கீழே வந்திருக்கான். ஓகேங்களா, இவன் பிரேக் டவுன் ஆகி கீழே வந்திருக்கிறதுனால தான் நம்மளுக்கு இத்தீரியம் வந்து 3200 மேலே சஸ்டைன் ஆகி நிற்குது. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் இத்தீரியமும் பார்த்தீங்கன்னா சப்ளை ஏரியாவில் தான் இருக்கான். இத்தீரியமும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு சப்ளை ஏரியாவை தான் மேட் பண்ணியிருக்கான். ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த சப்ளை ஏரியாவில் என்ன ரியாக்ஷன் நடக்குதுன்னு பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிடிசி வந்து இந்த 96,000க்கு மேலே போயிடுச்சுன்னா அங்கே என்ன ரியாக்ஷன் நடக்குதுன்றது பார்க்கணும். ஸோ இந்த ஏரியா தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏரியா. அந்த இம்பார்ட்டன்ட் ஏரியா பக்கம் தான் இப்போ பிடிசி வந்துருக்கு. ஓகேங்களா, ஸோ என்ன நடக்குதுன்றது அடுத்தடுத்து பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியான டிஸ்ஸை மட்டும் சொல்லிக்கிறாங்க. நான் ஃபினான்ஷியல் அட்வைஸ் கிடையாது. இந்த வீடியோ சொல்லிக்கிறது எல்லாமே ஓன் லைசன்ஸ்க்கு. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியாது, நீங்களே ஒரு தடவை அனலைஸ் பண்ணிட்டு உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.